அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. நண்பர்களே, ஒரு விலங்குக்கும் அதன் உரிமையாளருக்கும் இடையிலான அன்பை பற்றிய இந்த வீடியோ உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். இந்த வீடியோவை பார்த்தவர்கள் யாராலும் கண்ணீரை அடக்க முடியவில்லை. இந்த குதிரையின் உரிமையாளர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு கால்களை பயன்படுத்தி நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். மருத்துவமனையில் பல நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பி வரும்போது இந்த உரிமையாளரை பார்த்த இந்த விலங்கு செய்தது உங்கள் மனதை தொடும். இந்த வீடியோவில் ஒரு குதிரை ஒரு மனிதனின் தலையில் தன் தலையை வைத்து அழுவதை நீங்கள் காணலாம். ஒரு தாய் தன் குழந்தையை நோய்வாய்ப்பட்ட நிலையில் பார்த்து அழுவது போல இந்த குதிரையும் அழுகிறது. இந்த வீடியோவின் முழு உண்மை என்ன? இது உலகம் முழுவதும் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவில் நோய்வாய்ப்பட்டவராக தோன்றும் இந்த நபர் இந்த குதிரையின் உரிமையாளர். அவர் இந்த விலங்கை மிகுந்த அன்புடன் வளர்த்து ஒரு குழந்தையைப் போல பராமரித்தார். உணவு, தங்குமிடம், வாழ்க்கை முறை எந்த குறையும் இந்த உரிமையாளர் வைக்கவில்லை. ஆனால் அவர் வயதாகி 60 வயதை அடைந்தபோது ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டார். முழங்கால்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நோய் தீவிரமாக இருந்தது. பல நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய போது அவர் 2 கால்களில் நடக்காமல் ஒரு கட்டிலில் படுத்தவாறு வந்தார். இந்த விலங்கு தன் உரிமையாளரை இந்த நிலையில் கட்டிலில் படுத்திருப்பதை கண்டபோது அதன் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. ஒரு குழந்தை தன் தந்தையை பார்த்து அழுவது போல இந்த குதிரையும் அழுதது. கட்டிலில் மரணத்திற்கு அருகில் படுத்திருக்கும் இந்த உரிமையாளர் தன் குதிரையிடம் கூறுகிறார், நான் உனக்கு ஏதேனும் வலியை உண்டாக்கியிருந்தால் என்னை மன்னித்துவிடு. நண்பர்களே, ஒரு விலங்கின் உள்ளத்தில் அல்லாஹ் அத்தகைய திறன்களை வழங்கியுள்ளான். அது மனிதனின் வலியையும் பிரச்சனைகளையும் மிக நன்றாக புரிந்து கொள்கிறது. ஒருவேளை இந்த விலங்கு என் உரிமையாளர் இனி அதிக காலம் வாழ மாட்டார் என்று உணர்ந்திருக்கலாம். அது உரிமையாளரின் கையை தன் வாயில் வைத்து கதறி அழுதது. அந்த கையை விடுவதற்கு அது தயாராக இல்லை. நண்பர்களே, இந்த பேசாத விலங்கு கூட தன் உரிமையாளரிடம் எவ்வளவு அன்பு காட்டுகிறது. இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்த, அதில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் உங்களையும் என்னையும் படைத்த அந்த இறைவனிடம் நாம் எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும். அவர் நம்மை 70 தாய்மார்களை விட அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் நாம் அவருடைய உரிமைகளை நிறைவேற்றுகிறோமா? யாரிடமாவது உண்மையான அன்பு காட்டினால் அது மனிதனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அவர்களின் ஒவ்வொரு மொழியும் அவர்களை நேசிப்பவர்களுக்கு புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.